என் தங்கமே, உன் உடலிலிருந்த ஒரு கெட்ட சக்தி இன்று முழுவதும் வெளியேறுகிறது. இது சாதாரண மாற்றம் இல்லை. இது நீண்ட நாட்களாக உன் மூச்சை சுமையாக்கி, உன் மனதை இருட்டாக்கி, உன் உடலை காரணமில்லாமல் சோர்வடையச் செய்து, உன் நிம்மதியை மெதுவாக திருடிக் கொண்டிருந்த அந்த கனமான அலை இப்போது உடைந்து வெளியேறுகிற நேரம். நீ இதை கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உடம்பு இதை உணர ஆரம்பித்துவிட்டது. உன் இதயம் இதை உணர ஆரம்பித்துவிட்டது. உன் மூச்சு இதை ஏற்கனவே அறிந்துவிட்டது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இன்று உனக்கு உறுதியாகச் சொல்கிறார். உன் உள்ளே தங்கியிருந்த அந்த இருள் சக்தி, அந்த தடை சக்தி, அந்த சோர்வு சக்தி, அந்த அழுகை சக்தி, அந்த பயச் சக்தி, இவை அனைத்தும் இப்போது தங்களுடைய பிடியை இழந்து கொண்டிருக்கின்றன. நீ மீண்டும் உன்னாக திரும்பிக் கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, சில நேரங்களில் நம்மை வதைக்கும் விஷயங்கள் எல்லாம் வெளியில் இருந்து வருவதில்லை. சில சக்திகள் மெதுவாக நம் உடம்புக்குள் நுழையும். அது தொடர்ந்து வந்த மன அழுத்தமாக இருக்கலாம். அது சொல்லப்படாத துக்கமாக இருக்கலாம். அது யாரோ கொடுத்த காயமான வார்த்தைகளின் நிழலாக இருக்கலாம். அது நீண்ட காலம் சுமந்து வந்த பயமாக இருக்கலாம். அது உடம்பை தொடும் முன் ஆன்மாவை சுருக்கிவிடும். ஆன்மா சுருங்கினால் உடம்பு சோர்வடையும். உடம்பு சோர்வடையும் போது மூச்சு குறுகும். மூச்சு குறுகும்போது மனம் இருளாகும். இந்த முழு சுற்றை உடைக்கிற நாள் தான் இன்று. ஏனென்றால் உன் உடம்பு இனிமேல் அந்த கணத்தை தாங்க மறுக்கிறது. உன் ஆன்மா இனிமேல் அந்த இருளை வைத்திருக்க ஒப்புக்கொள்வதில்லை. அதனால் அந்த கெட்ட சக்தி வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார். கெட்ட சக்தி என்றால் எல்லாம் மந்திரம், சூனியம், கண்ணேற்றம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் நம்முடைய உடலுக்குள் தங்கி விடும் மிக பெரிய கெட்ட சக்தி நம் சொந்த அச்சம், நம் சொந்த தாழ்வு, நம் சொந்த குற்ற உணர்வு. நம்மை நாமே தினமும் தண்டிக்கும் உள்ளக்குரல், நான் சரியில்லை, என்னால முடியாது, என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி, என் உடம்பு எப்பவும் பலவீனம்தான் என்று நாமே நமக்குள் உருவாக்கிக் கொண்ட இருள். இந்த எண்ணங்களும் உடம்பில் தங்கி சக்தியாக மாறிவிடும். அவை நரம்புகளில் இறுக்கம் தரும், மார்பில் சுமை தரும், வயிற்றில் எரிச்சல் தரும், தலைவில் அழுத்தம் தரும், இதயத்தில் அச்சம் தரும். இப்போது அந்த உள்ளிருள் உடைந்து வெளியேறுகிறது. அதனால் இன்று நீ சற்று லேசாக உணரலாம். சற்று அழவேண்டும் போல தோன்றலாம். காரணமில்லாமல் ஆழ்ந்த மூச்சு வரலாம். பழைய நினைவுகள் மேலே வரலாம். இது எல்லாம் பலவீனம் இல்லை. இது ரிலீஸ், இது கிளென்சிங். இது உன் ஆன்மா தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கிற தருணம். என் தங்கமே, நீ பல நாட்களாக ஏன் சின்ன விஷயத்துக்கும் சோர்வடைந்தாய் தெரியுமா? ஏன் காரணமில்லாமல் உடம்பு கனமாக இருந்தது தெரியுமா? ஏன் தூக்கம் இருந்தும் ஓய்வு இல்லை? ஏன் சிரித்தும் உள்ளே வெறுமை? ஏன் மக்கள் மத்தியில் இருந்தும் தனிமை? ஏன் மருத்துவ ரிப்போர்ட் சரியாக இருந்தும் மனம் அமைதி இல்லை? காரணம், உன் உடம்பில் பிசிக்கல் டயர்ட்னஸ் மட்டும் இல்லை, எனர்ஜெட்டிக் ஹெவினஸ் இருந்தது. ஆன்மீக சுமை இருந்தது. கண்ணுக்கு தெரியாத சோர்வு இருந்தது. அதுதான் இன்று வெளியேறுகிறது. இந்த வெளியேற்றம் ஒரு சத்தம் போட்டு நடக்காது. அது மெதுவாக நடக்கும். சில நேரம் யார்னிங் ஆக, சில நேரம் தியர்ஸ் ஆக, சில நேரம் ஸ்வெட்டிங் ஆக, சில நேரம் டீப் ஸ்லீப் ஆக, சில நேரம் ஒரு பெரிய சாய் ஆக, சில நேரம் பழைய ஆங்கர் மேலே வருவது போல, சில நேரம் சடன் காம் ஆக. உன் உடம்பு எப்படி ரிலீஸ் செய்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஹீலிங் பலமுறை இப்படித்தான் ஆரம்பிக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு ஒரு ஆழமான ரகசியத்தை சொல்கிறார். கெட்ட சக்தி உடம்பை விட்டு வெளியேறும்போது முதலில் அது ரெஸ்ட்லெஸ்னஸ் தரும். ஏன் தெரியுமா? அது போக விரும்பாது. அது தன் இடத்தை இழக்கிறது. அதனால் சில நேரங்களில் இன்று உனக்கு கொஞ்சம் குழப்பம் போல இருக்கலாம். உடம்பு ஒரு விதமாக இருக்கலாம். திடீரென்று தூக்கம் வரலாம். திடீரென்று அழவேண்டும் போல தோன்றலாம். யாருடனும் பேச வேண்டாம் போல இருக்கலாம். இது தவறு இல்லை, இது வீக்னஸ் இல்லை,
இது டிரான்சிஷன். இருள் வெளியேறும் போது உடம்பு சில நிமிடங்கள் அமைப்பை மாற்றிக்கொள்ளும். ஆனா அதற்கு பிறகு வரும் லேசான உணர்வு தான் உண்மையான அருள். ஏன் செல்லமே, உன் உடம்பு பலமுறை நீ சொல்லாத உண்மைகளை சேமித்து வைத்திருக்கும். நீ அழாமல் தடுத்த கண்ணீர், நீ சொல்லாமல் விழுங்கிய அவமானம், நீ வெளியில் காட்டாத பயம், நீ அமைதியாக சுமந்த குடும்பச் சுமை, நீ மறந்துவிட்டேன் என்று நினைத்த பழைய காயம். இவை எல்லாம் எங்கோ செல்களில் தங்கி இருக்கும். உடம்பு ஒரு நினைவகம்தான். மனம் மறந்தாலும் உடம்பு நினைவில் வைத்திருக்கும். அதனால் சில நேரங்களில் எதுவும் இல்லாமலே உடம்பு சோர்வடையும். எதுவும் நடக்கலையே என்று நினைத்தாலும் மனம் உடைந்து போகும். காரணம், அந்த பழைய எனர்ஜி இன்னும் உள்ளே இருந்தது. இன்று அது வெளியேறுகிறது. அதனால் இப்போது நீ உன்னிடம் மென்மையாக இருக்க வேண்டும். உன்னை பற்றி கடுமையாக பேசக்கூடாது. நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணறேன் என்று தண்டிக்க கூடாது. இது பிரேக்டவுன் இல்லை, இது பிரேக் த்ரூ. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், இன்று உன் ஆரா சுத்தமாகிறது. உன்னை சுற்றி இருந்த கனமான வைப்ரேஷன் உடைந்து கலைகிறது. நீ சிலருடன் பேசினால் உடனே சோர்வடையும் பழக்கம் இருந்ததா? சில இடங்களுக்கு போனால் மனம் அமைதி இழந்ததா? காரணமில்லாமல் வீட்டுக்குள் கூட ஒரு அழுத்தம் போல இருந்ததா? யாரோ பார்த்த மாதிரி, யாரோ ஜட்ஜ் பண்ணுற மாதிரி, யாரோ உன் எனர்ஜி ட்ரெயின் பண்ணுற மாதிரி தோன்றியதா? இவை எல்லாம் உன் ஃபீல் இருந்த ஹெவினஸ். இப்போது அந்த ஃபீல் சுத்தம் ஆகிறது. அதனால் இனிமேல் நீ எல்லோரிடமும் சம அளவு நேரம் செலவிட முடியாது. சில இடங்களை தவிர்க்க மனம் சொல்வது போல இருக்கும். சிலரை பார்த்தாலே டிஸ்டன்ஸ் வைக்க வேண்டும் போல தோன்றும். அதை கேள், அது உன் இன்ட்யூஷன். உன் ஆன்மா இப்போது சுத்தமானது என்ன, சுமையானது என்ன என்று தெளிவாக உணர ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, உன் உடம்பிலிருந்து வெளியேறும் அந்த கெட்ட சக்தி பல வடிவங்களில் இருந்திருக்கலாம். அது தொடர்ந்து வந்த ஆங்ஸைட்டி ஆக இருக்கலாம். அது காரணமில்லாத பாடி பெயின் ஆக இருக்கலாம். அது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் ஆக திரும்ப திரும்ப வந்திருக்கலாம். அது திடீர் சோர்வு, மார்பு இறுக்கம், வயிற்று அசௌகரியம், மனசு கனத்தல், இரவு ரெஸ்ட்லெஸ்னஸ், அதிக ஓவர்திங்கிங், காரணமில்லாத நெகட்டிவ் தாட்ஸ், தன்னம்பிக்கை குறைவு. இவைகளில் எதுவாகவும் இருந்திருக்கலாம். எல்லாமே சூப்பர் நேச்சுரல் என்று சொல்ல வேண்டியதில்லை. ஆனா எல்லாமே எனர்ஜெட்டிக் என்று சொல்லலாம். ஏனென்றால் நம் உடல், மனம், ஆன்மா மூன்றும் இணைந்திருக்கின்றன. ஒன்றில் சுமை இருந்தால் மற்ற இரண்டிலும் அதிர்வு இருக்கும். இப்போது அந்த இணைப்பு மீண்டும் பேலன்ஸ்க்கு திரும்புகிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு இப்போது ஒரு அருள் செயலை கற்றுக் கொடுக்கிறார். உன் இரு கைகளையும் மார்பின் மேல் வைத்து மெதுவாக மூச்சை இழுத்து விடு. மனசுக்குள் சொல்லு, என் உடம்பிலிருந்து எல்லா கனமும் வெளியேறட்டும். என் உள்ளிருள் கரையட்டும். என் நரம்புகள் தளரட்டும். என் மூச்சு சுதந்திரமாகட்டும். என் இதயம் ஒளியால் நிரம்பட்டும். எனக்குச் சொந்தமில்லாத எல்லா சக்திகளும் என்னை விட்டு வெளியேறட்டும். எனக்குரிய அருள் மட்டும் என்னுள் தங்கட்டும். இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் இல்லை. இது உன் நர்வஸ் சிஸ்டம்க்கு சேஃப்டி சிக்னல். இது உன் ஆன்மாவுக்கு பர்மிஷன். இது உன் உடம்புக்கு ரிலீஸ்க்கு அழைப்பு. என் செல்லமே, சில நேரங்களில் கெட்ட சக்தி வெளியேறும்போது நீ பழைய உறவுகளை நினைத்து அழுவாய். சில பெயர்கள் மனதில் வரலாம். சில சம்பவங்கள் திடீரென்று நினைவில் தோன்றலாம். நீ ஏற்கனவே முடிந்துவிட்டது என்று நினைத்த பெயின் மீண்டும் மேலே வரலாம். இது அந்த பெயின் திரும்பி வந்ததல்ல. அது வெளியேறுவதற்கு முன் கடைசியாக முகம் காட்டுகிறது. அதை பார்த்து பயப்படாதே, இது மீண்டும் தொடங்குது என்று நினைக்காதே. இல்லை, அது வெளியே போகும் முன் விடைபெறுகிறது. அதை அன்போடு அனுப்பு. கோபமோ பயமோ ஷேம்போ இல்லாமல். நீ என் வாழ்க்கையில் இருந்தாய். நீ என்னை காயப்படுத்தினாய். ஆனா இப்போ நீ போகணும் என்று உள்ளுக்குள் சொல்லு. அந்த அனுமதி கிடைத்தவுடன் எனர்ஜி வேகமாக டிசால்வ் ஆகும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் உடம்பு இப்போ டீடாக்ஸ் மோட் இல் இருக்கலாம். அதனால் தண்ணீர் அதிகம் தேவைப்படலாம். ஓய்வு தேவைப்படலாம். அமைதி தேவைப்படலாம்.
சில நாட்கள் சோஷியல் இன்டராக்ஷன் குறைக்க வேண்டும் போல இருக்கலாம். இது லேசினஸ் அல்ல, இது ரீகாலிபிரேஷன். ஒரு வீடு சுத்தம் செய்யும்போது தூசி முதலில் எழும், அதுபோல உடம்பு சுத்தமாவதற்கு முன் கொஞ்சம் ஹெவினஸ் மேலே வரலாம். ஆனா அதற்கு பிறகு வரும் கிளாரிட்டி உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ ஆழமாக சுவாசிப்பாய், நீ அமைதியாக தூங்குவாய், நீ சின்ன விஷயத்துக்கு உடைந்து போக மாட்டாய், நீ மீண்டும் உன் உடம்பில் வீட்டில் இருப்பது போல ஃபீல் பண்ணுவாய். அதுதான் மிக பெரிய ஹீலிங். என் தங்கமே, இனிமேல் எல்லாருக்கும் உன் எனர்ஜி ஐ திறந்து வைக்காதே. யாருடனும் பேசினால் மனம் சோர்வாகிறதா கவனிக்க, யாரோட பிரசன்ஸ் இல் உன் உடம்பு இறுக்கமாகிறதா கவனிக்க. சிலர் சிரித்து கொண்டு ட்ரெயின் பண்ணுவார்கள், சிலர் அன்பு போல வந்து கில்ட் விதைப்பார்கள், சிலர் கேர் போல வந்து ஃபியர் விதைப்பார்கள். உன் ஆன்மா இப்போது சென்சிட்டிவ் ஆகி இருக்கிறது. இது கர்ஸ் இல்லை, இது கிஃப்ட். இனிமேல் நீ டிசர்ன்மெண்ட் ஐ கற்றுக் கொள்ளப் போகிறாய். யார் உனக்கு மெடிசன், யார் பாய்சன், யார் பீஸ், யார் ப்ரெஷர், யார் லைட், யார் ஹெவினஸ், இவை தெளிவாக தெரியும். இந்த கிளாரிட்டி உன் பாதுகாப்பு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி ஆசீர்வதித்து சொல்கிறார், உன் வீட்டிலும் சுத்தமான எனர்ஜி வேண்டும். அறை காற்றோட்டமாக இருக்கட்டும், ஒளி உள்ளே வரட்டும், நீ தூங்கும் இடம் சீராக இருக்கட்டும். தேவையற்ற பொருட்கள், பழைய உடைந்த நினைவுகள், நெகட்டிவ் அசோசியேஷன் கொண்ட பொருட்கள், இவைகளை மெதுவாக வெளியே அனுப்பு. பிசிக்கல் கிளட்டர் பலமுறை எமோஷனல் ஹெவினஸ் ஐ பிடித்து வைத்திருக்கும். நீ உன் இடத்தை சுத்தப்படுத்தும் போது உன் மனமும் சுத்தமடையும். உன் இடத்தில் மென்மையான வாசனை, ஒளி, அமைதி, பிரேர்ஃபுல் இன்டென்ஷன் இவை இருக்கட்டும். உன் சுற்றுச்சூழல் உன் ஹீலிங்க்கு துணையாக இருக்க வேண்டும். என் செல்லமே, உன் உடம்பு இப்போது மீண்டும் உயிர் ஒளியை ஏற்கத் தொடங்குகிறது. அதனால் சில நாட்களில் உனக்கு பழைய ஹாபீஸ் மீண்டும் நினைவுக்கு வரலாம். இசை கேட்க வேண்டும் போல இருக்கலாம், தனியாக அமைதியாக உட்கார வேண்டும் போல இருக்கலாம், இயற்கையை பார்க்க வேண்டும் போல இருக்கலாம், எழுத வேண்டும் போல இருக்கலாம், அழுதுவிட்டு தூங்க வேண்டும் போல இருக்கலாம். இதை தடுக்காதே. உன் ஆன்மா தன்னை தானே திரும்பச் சேர்த்து கொள்கிறது. அது ஷேட்டர்ட் ஆன துண்டுகளை மீண்டும் ஒன்று சேர்க்கிறது. இது சீக்ரெட் ப்ரோசஸ். இதை மதிக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு இன்னொரு அருள் உண்மையை தருகிறார். உன் உடம்பிலிருந்து வெளியேறும் கெட்ட சக்தி வெறும் பெயின் மட்டும் எடுத்துச் செல்லாது, அது உன்னுடைய பழைய வெர்ஷன் ஐயும் எடுத்துச் செல்லும். எப்போதும் பயந்து வாழ்ந்த வெர்ஷன், எப்போதும் ப்ளீஸ் செய்ய ஓட்டிய வெர்ஷன், எப்போதும் சுமை சுமந்த வெர்ஷன், எப்போதும் தன்னை மறந்த வெர்ஷன், எப்போதும் நான் சரி என்று நடித்து உடைந்த வெர்ஷன். அந்த வெர்ஷன் இப்போது முடிவடைகிறது. புதிய நீ பிறக்கிறாய். பவுண்டரிஸ் தெரிந்த நீ, ரெஸ்ட் ஐ மதிக்கும் நீ, இன்ட்யூஷன் ஐ கேட்கும் நீ, உடம்பை அன்பு செய்கிற நீ, தேவையற்ற உறவுகளை விடும் நீ, ஒளியை தேர்ந்தெடுக்கும் நீ. என் தங்கமே, இன்று முதல் உன் கண்ணாடியில் நீ உன்னை பார்க்கும் பார்வையும் மாற வேண்டும். என்னோட ஃபேஸ் டயர்ட் என்று பார்க்காதே, நான் ஹீலிங்ல இருக்கேன் என்று பார். என் பாடி வீக் என்று சொல்லாதே, என் பாடி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு என்று சொல். நான் புரோக்கன் என்று நினைக்காதே, நான் கிளென்சிங் இல் இருக்கேன் என்று நினை. வேர்ட்ஸ் மேட்டர். நீ உன்னை பற்றி பேசும் மொழி உன் செல்ஸ்க்கு கமாண்ட் ஆகும். அதனால் இனிமேல் உன் உடம்பிடம் ஒளியின் மொழியில் பேசு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உன் ஆன்மாவுக்கு இந்த அருள் முத்திரையை வைக்கிறார். உன் உடலிலிருந்த அந்த கெட்ட சக்தி இன்று முழுவதும் வெளியேறுகிறது. அது உன் மார்பிலிருந்த அழுத்தத்தை எடுத்துச் செல்கிறது. அது உன் நெஞ்சிலிருந்த பயத்தை எடுத்துச் செல்கிறது. அது உன் வயிற்றிலிருந்த பதட்டத்தை எடுத்துச் செல்கிறது. அது உன் தலையிலிருந்த கனத்தை எடுத்துச் செல்கிறது. அது உன் கண்களிலிருந்த மங்கலான சோகத்தை எடுத்துச் செல்கிறது. அது உன் தூக்கத்திலிருந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஐ எடுத்துச் செல்கிறது. அது உன் மூச்சிலிருந்த குறுகலையை எடுத்துச் செல்கிறது. அது உன் ஆன்மாவை சுற்றி இருந்த இருள் வளையத்தை உடைத்து வெளியேறுகிறது. என் தங்கமே, இதை கவனிக்கிறாயா? நீ சற்று லேசா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாய். நீ ஆழமா மூச்சு விட ஆரம்பிக்கிறாய்.
காரணமில்லாமல் அமைதியா இருக்கணும் போல தோன்றுகிறது. பழைய ஹெவி தாட்கள் மெதுவாக பவர் இழக்கின்றன. சிலர் மீது இருந்த இன்விசிபிள் போல் குறைகிறது. சில நினைவுகள் இனிமேல் அதே அளவு காயப்படுத்தவில்லை. உன் உடம்பு உனக்கு சிக்னல் தருகிறது. நான் விடுறேன், நான் சுத்தமாவேன், நான் மீள்றேன், நான் ஒளிக்குள் வர்றேன். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி ஆசீர்வதித்து இறுதியாக உறுதியாக சொல்கிறார். இன்று ஒரு இருள் முடிகிறது. இன்று ஒரு சுமை கலைகிறது. இன்று ஒரு பழைய பிடி உடைகிறது. இன்று உன் ஆன்மா மீண்டும் மூச்சு விடுகிறது. இன்று உன் உடம்பு மீண்டும் உன்னோடு சேர்கிறது. இன்று உன் மனம் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள ஆரம்பிக்கிறது. இன்று உன் நரம்புகள் பாதுகாப்பு உணர்கின்றன. இன்று உன் செல்கள் ஒளியை ஏற்கின்றன. இன்று உன் ஆறு சுத்தமடைகிறது. இன்று உன் இதயம் மீண்டும் தைரியம் நினைவில் கொள்கிறது. இன்று உன் கண்களில் புதிய ஒளி ஏறுகிறது. இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சாப்டர் திறக்கிறது. ஏனென்றால் ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் உடலிலிருந்த அந்த கெட்ட சக்தி இனி உன்னுள் தங்க முடியாது. அது முழுவதும் வெளியேறுகிறது. உன்னை விட்டு விலகுகிறது. உன் ஒளி அதை தாங்கவில்லை. உன் அருள் அதை ஏற்கவில்லை. உன் உயிர் அதை நிராகரித்துவிட்டது. இனிமேல் நீ சுமை அல்ல, நீ சுத்தம். நீ இருள் அல்ல, நீ ஒளி. நீ பயம் அல்ல, நீ விடுதலை. நீ சோர்வு அல்ல, நீ மீழ்ச்சி. நீ உடைந்தவன் அல்ல, நீ மீண்டும் எழுந்தவன். உன் உடம்பு அருளால் நிரம்புகிறது. உன் மூச்சு நிம்மதியால் நிரம்புகிறது. உன் மனம் அமைதியால் நிரம்புகிறது. உன் ஆன்மா ஒளியால் நிரம்புகிறது. உன் வாழ்க்கை இனி மெதுவாக அல்ல, உறுதியாக நல்ல திசையில் திரும்பிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இப்போது உன் உள்ளத்தில் நடந்து கொண்டிருப்பது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. இது உன் ஆன்மாவின் பெரிய திரும்பி பிறப்பு. நீ நீண்ட நாட்களாக உன்னை சுற்றி இருந்த கனத்தை தாங்கி வாழ்ந்தாய். யாருக்கும் சொல்லாமல் உன் உடம்பின் அமைதியான அழுகையைச் சுமந்தாய். வெளியில் சிரித்தாலும் உள்ளே ஒரு சுமை இருந்தது. அருகில் இருந்தவர்களுக்கு புரியாமல் போனாலும் உன் இதயம் தினமும் ஒரு மறைபோரில் இருந்தது. அந்த போரின் சுவாசம் இன்று மாறுகிறது. அந்த சுமையின் பிடி இன்று உடைகிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்லும் இந்த அருள் வார்த்தை வெறும் ஆறுதல் அல்ல. இது உன் உயிரை தொடும் உண்மை. உன் உடம்பு இப்போது தன்னை மீண்டும் மீட்டெடுக்கிறது. உன் நரம்புகள் மீண்டும் அமைதியை நினைவுகூறுகின்றன. உன் மனம் மீண்டும் பாதுகாப்பு என்ற உணர்வை ஏற்கிறது. உன் ஆன்மா மீண்டும் ஒளியை தழுவுகிறது. என் செல்லமே, நீ சில காலமாக உன் உடம்பை எதிரியாக நினைத்த தருணங்கள் இருந்திருக்கலாம். ஏன் இப்படி சோர்வாகிறது? ஏன் காரணமில்லாமல் வலி வருகிறது? ஏன் எல்லாம் சரியாக இருந்தும் நான் அமைதியாக இல்லை? ஏன் என் உடம்பு என்னை ஒத்துழைக்கவில்லை என்று உன் உள்ளம் ஏங்கியிருக்கும். ஆனால் உண்மையை கேள், உன் உடம்பு உன்னை துரோகம் செய்யவில்லை. அது உன்னை காப்பாற்றிக் கொண்டிருந்தது. அது நீ மறந்த காயங்களை சிக்னல் ஆக காட்டியது. அது நீ ஒதுக்கிய உணர்வுகளை பெயின் ஆக வெளிப்படுத்தியது. அது நீ தாங்க முடியாததை ஹெவினஸ் ஆக சேமித்து வைத்தது. அது நீ நிறுத்தாத ஓட்டத்தை எக்ஸாஸ்டன் ஆக நிறுத்த முயன்றது. அதனால் இன்று இந்த வெளியேற்றம் ஆரம்பித்திருக்கிறது. உன் உடம்பு இனி போதும் என்று சொல்கிறது. நான் இப்போ சுத்தமாகணும் என்று சொல்கிறது. நான் இப்போ நிம்மதியை தேர்ந்தெடுக்கணும் என்று சொல்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில சக்திகள் நம் வாழ்க்கையில் அனுமதி இல்லாமல் நுழையாது. நாம் காயப்பட்ட போது, நாம் பயந்த போது, நாம் தாழ்ந்த போது, நாம் நம்மை மறந்த போது, அந்த இடைவெளிகளில் அவை தங்கும். அது ஒருவரின் கெட்ட பார்வையாக இருக்கலாம். அது மீண்டும் மீண்டும் வந்த எதிர்மறை வார்த்தைகளின் ஆழமான தாக்கமாக இருக்கலாம். அது உன்னை மதிக்காத உறவின் மௌன நஞ்சாக இருக்கலாம். அது உன்னை புரியாதவர்களின் சுமையாக இருக்கலாம். அது நீண்ட நாள் மன அழுத்தத்தின் இருண்ட புகையாக இருக்கலாம். அவை எல்லாம் சேர்ந்து உன் ஃபீல் இல் ஹெவினஸ் உருவாக்கும். இந்த ஹெவினஸ் தான் சில நேரங்களில் உடல் வலி, தூக்கக்குறைவு, மனக்குழப்பம், காரணமில்லாத பயம், சோர்வு, ரெஸ்ட்லெஸ்னஸ், நெகட்டிவ் தாட்ஸ் ஆகியவையாக வெளிப்படும். இன்று அந்த முழு சங்கிலி உடைகிறது.
என் தங்கமே, நீ கவனித்திருக்கிறாயா, சில நாட்களில் ஏன் திடீரென்று நீ அதிகமாக யார்னிங் பண்ணுவாய்? ஏன் சில நேரம் காரணமில்லாமல் கண்ணீர் வரலாம்? ஏன் ஒரு நேரம் தூக்கம் வராமலும் அடுத்த நேரம் ஆழ்ந்த தூக்கம் வந்துவிடும்? ஏன் சில சமயம் உடம்பு சூடாகவும் சில சமயம் குளிராகவும் தோன்றும்? ஏன் பழைய நினைவுகள் திடீரென்று மனதில் வந்து போகும்? இவை எல்லாம் உன் உடம்பு ரிலீஸ் மோட் இல் இருக்கிறதற்கான அடையாளங்கள். இது சீர்கேடு இல்லை, இது சுத்திகரிப்பு. இது பிரேக்டவுன் அல்ல, இது பியூரிஃபிகேஷன். ஒரு ஆற்றில் நீண்ட நாட்கள் நின்ற களிமண் கலங்கும்போது தான் நீர் மீண்டும் தெளிவாகும். அதுபோல உன் உள்ளத்தில் நீண்ட நாள் நின்றிருந்த பெயின் இப்போது அசைந்து வெளியேறுகிறது. அதற்காக இந்த இடைக்கால அலைகள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்லுகிறார், நீ உன் ஹீலிங் ஐ அவசரப்படுத்த வேண்டாம். சிலர் உடனே முழுமையாக லேசாகி விடுவார்கள். சிலருக்கு இது அலை போல் வரும். ஒரு நாள் லேசாக இருக்கும், அடுத்த நாள் சற்று ஹெவி ஃபீல் ஆகும், மறுநாள் மீண்டும் கிளாரிட்டி வரும். இதை பார்த்து பயப்படாதே, இது போயிடலையே என்று சொல்லாதே. எனர்ஜி ரிலீஸ் பலமுறை லேயர்ஸ் ஆக நடக்கும். மேலிருக்கும் சுமை முதலில் போகும், பிறகு ஆழமாக மறைந்திருக்கும் காயங்கள் மேலே வந்து டிசால்வ் ஆகும். ஒவ்வொரு லேயர் வெளியேறும்போதும் நீ இன்னும் நெருக்கமாக உன் உண்மையான ஒளிக்கு திரும்புவாய். அதனால் பேஷன்ஸ் ஐ பிடி, கம்பேஷன் ஐ பிடி, செல்ஃப் லவ் ஐ பிடி. என் செல்லமே, உன் ஆன்மா இப்போது உன்னை அழைக்கிறது. என்னை கேள் என்று. நீண்ட நாட்களாக நீ வெளியுலக குரல்களை மட்டும் கேட்டு இருந்தாய். யார் என்ன சொல்கிறார்கள், யார் என்ன நினைக்கிறார்கள், யாரை எப்படி மகிழ்விப்பது, யாருக்காக இன்னும் என்ன சாக்ரிஃபைஸ் செய்ய வேண்டும். இதெல்லாம் உன் உயிரை மெதுவாக சோர்வடையச் செய்தது. இப்போது உன் ஆன்மா சொல்கிறது, இப்போ என்னை கேள். என் எல்லைகளை மதித்து நட, என் அமைதியை பாதுகாத்து நட, என் உடம்பை சுமையாக்கும் இடங்களிலிருந்து விலகி நட. இந்த இன்னர் வாய்ஸ் தான் உன் புதிய வழிகாட்டி. இதை புறக்கணிக்காதே, ஏனென்றால் இந்த குரல் தான் உன்னை மீண்டும் பாதுகாப்பாக வைத்திருக்க போகிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார். கெட்ட சக்தி வெளியேறும்போது அது எடுத்து செல்லும் விஷயம் வெறும் வலி மட்டும் இல்லை, அது உன் வாழ்க்கையில் இருந்த ஃபால்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ் ஐயும் எடுத்து செல்லும். திடீரென்று சிலருடன் பேச வேண்டாம் போல தோன்றும். சில இடங்களுக்கு போகவே மனம் வராது. சில விஷயங்கள் முன்னால் முக்கியமாக இருந்தது, இப்போது அர்த்தமில்லாமல் தோன்றும். இது கன்ஃபியூஷன் அல்ல, இது கிளாரிட்டி. உன் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி மாறும்போது உன்னுடன் ஒத்திசைவில்லாத எல்லாம் தானாக விலக ஆரம்பிக்கும். சில உறவுகள் தள்ளி போகலாம், சில பழக்கங்கள் திடீரென்று வெறுப்பாகலாம், சில வார்த்தைகள் உன்னை முன்போல் காயப்படுத்தாது. இது லாஸ் அல்ல, இது லிபரேஷன். என் தங்கமே, உன் உடம்புக்கு இப்போது மென்மையான பராமரிப்பு தேவை. அதிக சத்தம் வேண்டாம், அதிக வாதம் வேண்டாம், அதிக எதிர்மறை உரையாடல் வேண்டாம். உன் நர்வஸ் சிஸ்டம் பல நாட்களாக அலர்ட் நிலையில் இருந்திருக்கலாம். அது டேஞ்சர் மோட் இல் வாழ்ந்திருக்கலாம். இப்போது அதை சேஃப் மோட்க்கு அழைக்க வேண்டும். மெதுவான மூச்சு, வெதுவெதுப்பான தண்ணீர், அமைதியான இடம், சுத்தமான காற்று, மென்மையான பிரார்த்தனை, நல்ல தூக்கம், உன்னை புரிந்துகொள்ளும் மனிதர்கள். இவை எல்லாம் மெடிசன். எல்லா மருந்தும் மாத்திரையாக இருக்க வேண்டியதில்லை. சில ஹீலிங் சைலன்ஸ் ஆக வரும், சில ஹீலிங் டியர்ஸ் ஆக வரும், சில ஹீலிங் ப்ரேயர் ஆக வரும், சில ஹீலிங் ரெஸ்ட் ஆக வரும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு இந்த அருள் வாக்கை கொடுக்கிறார். என் உடம்பு எனக்கு எதிரி அல்ல, அது எனக்கு தூதுவர். அது என்னை எச்சரிக்கிறது, அது என்னை நிறுத்துகிறது, அது என்னை சுத்தப்படுத்துகிறது, அது என்னை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. இந்த வார்த்தையை உள்ளுக்குள் சொல்லிக்கொள். நீ உன் உடம்பை குறை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் செல்ஸ் அந்த குரலை உணரும். நீ உன் உடம்பை அன்போடு அணைக்கும் ஒவ்வொரு முறையும் உன் செல்ஸ் அந்த அன்பையும் உணரும். அதனால் இப்போதிருந்து உன் உடம்பை பிளேம் பண்ணாதே, அதை பிளெஸ் பண்ணு, அதை டச் பண்ணு, அதை தேங்க் பண்ணு. அது உன்னை இதுவரை கொண்டு வந்திருக்கிறது. என் செல்லமே, உன் வீடு கூட உன் எனர்ஜிக்கு சாட்சியாக இருக்கும்.
நீ நுழையும் அறையில் ஏன் சில நேரம் சோர்வாகி விடுகிறாய்? ஏன் சில மூலைகள் ஹெவி ஃபீல் ஆகிறது? ஏன் சில பொருட்களை பார்த்தாலே பழைய பெயின் நினைவுக்கு வருகிறது? பிசிக்கல் ஸ்பேஸ்லும் மெமரி இருக்கும், அதனால் உன் சுற்றம் சுத்தமாக இருக்க வேண்டும். காற்றோட்டம், வெளிச்சம், தேவையற்ற பழைய பொருட்களை விடுதல், broken items ஐ ரிமூவ் செய்தல், சுத்தமான படுக்கை, prayerful corner, இவை எல்லாம் உன் ஹீலிங் ஐ பலப்படுத்தும். உன் ரூம் ஒரு சாங்சுரி ஆக வேண்டும். உன் பெட் ஒரு பேட்டில்ஃபீல்ட் ஆக இருக்கக்கூடாது. உன் வீடு உன் உடம்பை மேலும் சோர்வடையச் செய்யக்கூடாது. அது உன்னை மீண்டும் கட்டியெழுப்பும் இடமாக இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் ஆரா இப்போது புதிதாக உருவாகிறது. அதனால் நீ முன்னால் டாலரேட் பண்ணிய விஷயங்களை இனிமேல் டாலரேட் பண்ண முடியாது. முன்பு சிரித்து விடுத்துவிட்ட அவமதிப்புகள் இப்போது உள்ளுக்குள் இல்லை என்று சொல்ல வைக்கும். முன்பு எல்லோருக்கும் எஸ் சொன்ன நீ இப்போது தானாகவே சைலன்ஸ் தேர்ந்தெடுப்பாய். முன்பு உன்னை ட்ரெயின் செய்த உறவுகளை பற்றி கவலைப்பட்ட நீ இப்போது தூரம் வைப்பாய். இதை செல்ஃபிஷ்னஸ் என்று யாரும் பெயர் வைக்கட்டும், உண்மையில் இது செல்ஃப் ப்ரொடெக்ஷன், செல்ஃப் ஆனரிங், செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஹீலிங்க்கு பவுண்டரிஸ் தேவை. பவுண்டரிஸ் இல்லாத அன்பு பலமுறை செல்ஃப் பெட்ரேயல் ஆகி விடும். இனிமேல் நீ உன்னை துரோகம் செய்யக்கூடாது. என் தங்கமே, நீ சில நேரங்களில் உன் உடம்பு குணமடைவதற்குள் மனம் முதலில் அழ வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. சில டியர்ஸ் மெடிசன்ஸ், சில சைஸ் ரிலீஸ், சில சைலன்சஸ் பிரேயர், சில லோன்லி மோமெண்ட்ஸ் ரீபர்த். அதனால் நீ தனியாக இருக்க வேண்டுமென்று தோன்றினால் அதை மதித்து இரு. ஆனால் டார்க்னஸ்க்கு சரண்டர் ஆகாதே, ஸ்டில்னஸ்க்கு மட்டும் சரண்டர் ஆகு. டிஃபரன்ஸ் பெரியது. டார்க்னஸ் உன்னை இழுத்துச் செல்லும், ஸ்டில்னஸ் உன்னை உன்னிடம் திருப்பி அழைக்கும். அதனால் உன் தனிமையை தேர்வு செய், ஆனால் உன்னை விட்டுவிடாதே. உன்னோடு உட்கார், உன் மூச்சோடு இரு, உன் இதயத்தை கேள், உன் உள்ளத்திடம் பேசு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்குள் இப்போது ஒளியின் முத்திரையை வைக்கிறார். உன் தலை முதல் பாதம் வரை ஒரு வெள்ளை ஒளி இறங்கி வருவது போல உணரு. அது உன் நெற்றியில் இருந்த அழுத்தத்தை கரைக்கிறது. அது உன் கண்களில் இருந்த சோகத்தை துடைக்கிறது. அது உன் தொண்டையில் அடைந்திருந்த சொல்லாத உண்மைகளை திறக்கிறது. அது உன் மார்பில் இருந்த இறுக்கத்தை மெதுவாக தளர்த்துகிறது. அது உன் இதயத்தில் இருந்த காயத்தை மென்மையாக அணைக்கிறது. அது உன் வயிற்றில் இருந்த பதட்டத்தை கரைக்கிறது. அது உன் முதுகில் இருந்த சுமையை எடுத்துச் செல்கிறது. அது உன் முழு உடம்பிலும் ஸ்டக் ஆன எனர்ஜி ஐ ஒளியாக உருக்கி வெளியேற்றுகிறது. இந்த விஜுவலைசேஷன் வெறும் இமேஜினேஷன் இல்லை. இன்டென்ஷன் வைத்தால் எனர்ஜி பதிலளிக்கும். உன் உடம்பு கேட்கும், உன் நர்வஸ் சிஸ்டம் சாஃபன் ஆகும், உன் சோல் அலைன் ஆகும். என் செல்லமே, நீ இப்போதிருந்து சில புதிய அறிகுறிகளை பார்க்கலாம். காரணமில்லாமல் சிரிப்பு வரலாம். ஒரு சிறிய விஷயத்திலும் கிராட்டிடியூட் தோன்றலாம். சூரிய ஒளி வேற மாதிரி ஃபீல் ஆகலாம். இசை ஆழமாக தொடலாம். ஒரு குழந்தையின் சிரிப்பு உன்னை சாஃபன் பண்ணலாம். மரங்களை காணும் போது அமைதி வரும். இது சாதாரணம் அல்ல, இது உன் சிஸ்டம் மீண்டும் பியூட்டி ஐ உணர ஆரம்பித்ததற்கான அடையாளம். லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது நர்வஸ் சிஸ்டம் டேஞ்சர் மட்டுமே ஸ்கேன் பண்ணும். ஹீலிங் ஆரம்பித்தால் அது பியூட்டி ஐ மீண்டும் ஸ்கேன் பண்ணும். அதுவே லைஃப் ஃபோர்ஸ் திரும்பி வந்ததற்கான மிக அழகான அறிகுறி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் உடம்பிலிருந்து வெளியேறிய கெட்ட சக்தி திரும்ப வராதபடி உன் வேர்ட்ஸ் ஐ கவனிக்க வேண்டும். உன்னை பற்றி பேசும் மொழி மாற வேண்டும். என்னால எதுவும் சரியாகாது என்று சொல்லக்கூடாது. நான் எப்பவும் இப்படித்தான் என்று சொல்லக்கூடாது. என் பாடி யூஸ்லெஸ் என்று நினைக்கக்கூடாது. இப்படி சொல்வது பழைய இருளுக்கு கதவு திறப்பது போல. அதற்கு பதில், நான் மெதுவாக குணமடைகிறேன். என் உடம்பு எனக்காக வேலை செய்கிறது. என் மனம் தினமும் லேசாகிறது. என் ஆன்மா ஒளியுடன் இணைகிறது. எனக்கு சொந்தமில்லாத எல்லா சுமைகளும் என்னை விட்டு விலகுகின்றன. இப்படி பேசு. இந்த மொழி உன் ஃபீல் ஐ காக்கும். என் தங்கமே, நீ முன்னால் இருந்தபடி திரும்ப போவதில்லை.
அதைவிட மேல் நிலைக்கு போகிறாய். உன்னை உடைத்த சோதனைகள் உன்னை இப்போது விழிப்பூட்டியிருக்கின்றன. உன் வலி உன்னை உன்னிடம் திருப்பி கொண்டு வந்திருக்கிறது. உன் சோர்வு உனக்கு ஓய்வின் மதிப்பை கற்றுத்தந்திருக்கிறது. உன் உடல் வலி உனக்கு ஆன்மாவின் குரலை கேட்க வைத்திருக்கிறது. உன் பயம் உனக்கு பிரார்த்தனையின் சக்தியை நினைவூட்டியிருக்கிறது. அதனால் இந்த பாதையை வெறுக்காதே. இது உன்னை இழக்கவில்லை, இது உன்னை கண்டுபிடிக்க வைத்திருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி இறுதி ஆசீர்வாதமாகச் சொல்கிறார். இன்றிரவு உன் உடம்பு அமைதியாகும், உன் மூச்சு ஆழமாகும், உன் இதயம் மென்மையாகும், உன் தலையில் இருந்த சுமை குறையும், உன் கண்களில் இருந்த அழுத்தம் கரையும், உன் நெஞ்சில் இருந்த தெரியாத பயம் விலகும், உன் வயிற்றில் இருந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் தணியும், உன் முதுகில் இருந்த பாரம் இறங்கும், உன் தோள்களில் இருந்த இன்விசிபிள் பர்டன் கீழே விழும், உன் தூக்கத்தில் இருந்த போராட்டம் மெதுவாக ஓயும். உன் ஆன்மா இப்போது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று உணரும். இதுவே ஹீலிங் அண்ட் வாசல், இதுவே ரிலீஸ் அண்ட் சாட்சி, இதுவே அருளின் தொடுதல். என் செல்லமே, இனிமேல் நீ இருளை நினைவுகூரலாம், ஆனால் அதில் திரும்பி தங்க மாட்டாய். நீ வலியை நினைவுகூரலாம், ஆனால் அதற்கு மீண்டும் அடிமை ஆக மாட்டாய். நீ பழைய சுமைகளை அறிந்திருப்பாய், ஆனால் அவற்றை மீண்டும் சுமக்க மாட்டாய். உன் உடம்பு இப்போது கற்றுக்கொண்டு விட்டது, உன் ஆன்மா இப்போது விழித்துவிட்டது, உன் ஒளி இப்போது வலுவாகிவிட்டது. அதனால் அந்த கெட்ட சக்தி மீண்டும் உன்னை பழையபடி பிடிக்க முடியாது. ஏனென்றால் நீ இப்போது வெறும் உயிரோடு இருப்பவன் இல்லை, நீ விழித்த உயிர், நீ காக்கப்பட்ட உயிர், நீ அருளால் சுற்றப்பட்ட உயிர், நீ ஒளியால் நிரம்பிய உயிர். நீ உன்னுடைய புனிதமான இடத்தை மீண்டும் கைப்பற்றியிருக்கிறாய். உன் உடம்பு மீண்டும் உனக்குச் சொந்தமானது, உன் மூச்சு மீண்டும் சுதந்திரமானது, உன் மனம் மீண்டும் மென்மையானது, உன் ஆன்மா மீண்டும் உயர்ந்தது. இப்போதிருந்து உன் வழியில் வரும் ஒவ்வொரு காலைவும் உன்னை இன்னும் லேசாக்கும், ஒவ்வொரு இரவும் உன்னை இன்னும் ஆழமாக குணப்படுத்தும், ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன்னை இன்னும் உறுதியாக பாதுகாக்கும், ஒவ்வொரு மூச்சும் உன்னை இன்னும் நெருக்கமாக உன் ஒளிக்குள் அழைத்து செல்லும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி ஆசீர்வதித்து சொல்கிறார். நீ விடுதலை பெற்றுவிட்டாய், நீ சுத்தமடைந்து விட்டாய், நீ மீண்டும் எழுந்து விட்டாய். நீ இனி இருளின் வீடு அல்ல, நீ ஒளியின் ஆலயம்.